வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. பதிவிற்கு போகிறதுக்கு முன் மெட்ராஸ் ரோஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்ம தட்பவெப்பநிலையில் அதிக அளவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஃபேரி ரோஸ் வளர்ப்பு முறையில் ரீபாட்டிங். மெயினாக ரோஜா செடியில் ரீபாட்டிங் தாங்க மஸ்ட்டு. அந்த முதல் 3 மாதம் நீங்கள் நல்லா வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ரோஜா செடியை நம்ம வளர்த்துடலாம். அந்த ரீபாட்டிங் எப்படி பண்ணுறது, அது அந்த முதல் 3 மாதம் எப்படி நம்ம அதை பராமரிப்பது என்பது பற்றியும், இதனுடைய மண் கலவை, இந்த அளவுக்கு பூக்கிறதுக்கு நான் என்னென்ன உரங்கள் தந்தேன், அப்புறம் நர்சரியில் என்ன உரங்கள் தராங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் தருவாங்க, அந்த உரம் என்ன என்பது பற்றியும், இதுக்கு ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது போன்ற தகவல்களை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க. ரோஜா செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. எனக்குமே நிறைய பிடிக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் நிறைய ரோஸ் செடி மாத்திரமே தான் வளர்த்தேன். அதுக்கப்புறமா தான் காய்கறிகளில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் போடுறாங்க, அந்த பெஸ்டிசைட்லாம் போடுறாங்கன்னொன்னே சரி வீட்டிலேயே கொஞ்சம் காய்கறிகள் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்கேங்க. எப்போவுமே நம்ம எல்லா ரோஜா செடியுமே வாங்கக்கூடாதுங்க. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளரக்கூடிய செடிகளை மாத்திரமே வாங்கும்போது தான் நிறைய வருடங்கள் அந்த ரோஜா செடிகள் வாழும். இந்த ஹைப்ரிட் வெரைட்டி ரோஸ் செடிலாம் நம்ம வாங்கும்போது அதுக்கு அதிக பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் ஏற்படும். அப்புறம் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தா மட்டுமே நிறைய பூக்கள் பூக்கும். அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம தரும்போது அந்த மண்ணானது காரத்தன்மையாகி மிக விரைவில் அந்த ஹைப்ரிட் ரோஜா செடியும் பட்டு போயிடும். ஆனால் இந்த ஃபேரி ரோஸ் செடி வந்து ஒரு கொடி ரோஸ் வகையை சேர்ந்தது, பாலியாந்தஸ் வகையை சேர்ந்ததுங்க. இந்த செடிக்கு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்படலைங்க. எப்பவுமே ரோஜா செடிங்களை வந்து நீங்கள் ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் தான் வாங்கக்கூடாது, கோடை காலத்தில் வாங்கக்கூடாதுங்க. இந்த ஆகஸ்ட்டு அந்த மாதிரி சமயத்தில் வாங்கலாம். எப்போவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் ரீபாட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 4 நாள் உங்கள் வீட்டில் ஒரு நிழலான இடத்துல அப்படி வச்சுருங்க. காரணம், இந்த ரோஜா செடியை வந்து நீங்கள் வாங்குகிற அந்த நர்சரியில் உருவாக்குறது கிடையாது. இது வந்து இந்த கேரளா, இந்த தருமபுரி, ஒரிசா, அப்புறம் மகாராஷ்டிரா, ஆந்திராவிலேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு, சரிங்களா? நம்ம நர்சரிக்கு வரும்போது நர்சரியில் வேறு டெம்பரேச்சர். அதுவும் அங்கேருந்து அந்த ரோஜா செடியை எடுத்துகிட்டு வரும்போது அது பல்வேறு அந்த தட்பவெப்ப நிலையில் கடந்து வரும். ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் காற்றில் ஈரப்பதமானது மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த ரோஜா செடிகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போதுமே அந்த ரோஜா செடிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டு தட்பவெப்ப நிலைக்கும் உங்கள் வீட்டு தண்ணிக்கும் அந்த ஒரு 4 நாள் அந்த செடியை பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 5ஆவது நாள் இந்த நீங்கள் ரீபாட் பண்ணலாம். ஒரு 5 மணிக்கு மேலே ரீபாட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நர்சரியிலேருந்து நம்ம வாங்கும்போது பூக்களோடு தான் வாங்குவோம், சரிங்களா? ஏன்னா பூக்கள் இருந்தால் தான் நம்மளும் வாங்குவோம். அவங்களும் வந்து நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் போட்டு தான் அந்த பூக்களை பூக்க விட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்ல கொத்து கொத்தாக தான் பூக்கோங்க. அதனால் அந்த கொத்துகளுக்கு கீழே ஒரு 4 இலையை விட்டுட்டு கீழே ஒரு க்ராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே பூக்களுக்கு தான் போகுமே தவிர செடிகளுக்கு வளர்ச்சி அடையாது, சரிங்களா? இப்போ இதுக்கான மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் இது ரொம்ப நல்லா வளருங்க. செம்மண் 1 பங்கு எடுத்துக்கோங்க, 1 பங்கு மாட்டுத்தொழு உரம், 1 பங்கு மணல் எடுத்துக்கோங்க, 1 பங்கு கொக்கோபீட் அப்படின்னா நல்ல காஞ்ச இலைகள் 1 பங்கு எடுத்துக்கோங்க, வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி, போன் மீல் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிகளுக்கு போகும். நான் வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே செய்கிறது கிடையாதுங்க. 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் ரீபாட் செய்யணும். சில நேரத்தில் இந்த நம்ம ரீபாட் செய்யும்போது ரூட் ஷாக் அந்த செடிகளுக்கு ஏற்படும், சரிங்களா? இதனால் ஸ்டண்டட் க்ரோத், அதாவது செடி வந்து பச்சையாகவே இருக்கும், காயவும் காயாது, அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்சம் சால்ட், இது மெடிக்கல் ஷாப்லலாம் விற்குங்க. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன பேக்கெட், அது 1 டீஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறங்க. இதனால் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த செடிகள் வெளிவந்துடும். அதுக்கப்புறம் ரீபாட் பண்ண உடனே நீங்கள் சூரிய ஒளியில் வைக்கக்கூடாதுங்க. சன்லைட்டில் 1 மணி நேரம் வெயில் படுற இடத்துல வைக்கணும். அப்புறம் 2 மணி நேரம், இப்படி ஒரு 2 நாள் விட்டு 6 மணி நேரம் நல்ல வெயில் படுற இடத்துல இந்த செடியை வைக்கும்போது தாங்க நல்ல பூக்கள் பூக்கங்க. நான் வந்து ஒரு 12 இன்ச் பாட்டில் தாங்க இதை வளர்க்குறேன். அப்புறம் முக்கியமாக நீங்கள் அந்த பூக்களெல்லாம் கட் பண்ணுறீங்களா, கட் பண்ண உடனே அதில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர், இந்த சாஃப்
இருந்தால் அதை தண்ணியில் கலந்து அது மேலே அந்த கட் பண்ண இடத்துல வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள் தூள் இருந்ததுங்களா அதை வந்து வேப்ப எண்ணெயோட கலந்து அந்த கட் பண்ண இடத்துல வச்சுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இதனால் டைபாக் டிசீஸ் அந்த மேலேருந்து அப்படியே காஞ்சிக்கிட்டே வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா ரோஜா செடியில் மெயினாக வர்றது இந்த டைபாக் டிசீஸ் தாங்க. அடுத்ததாக இதுக்கு தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஈரப்பதமாகவே இருக்கணுங்க, தண்ணி தேங்கக்கூடாது. காலையில் மாத்திரம் தண்ணி போதுங்க. கோடை காலத்தில் மாத்திரம் அந்த மண்ணுடைய ஈரப்பதத்தை பார்த்து வெறும் மண்ணுக்கு மாத்திரம் தண்ணியை ஊற்றுங்க. செடிகள் மேலே காலையில் கோடை காலத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஆனால் ஈவினிங் நேரத்தில் செடிகள் மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பூஞ்சை தாக்குதல் ஏற்படும். இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ்னால் அந்த இலைகளில் அதிலெல்லாம் ஏற்படுங்க. அதனால் தண்ணியை மாத்திரம் நீங்கள் காலையில் மாத்திரம் ஊற்றினா போதுங்க. சாயந்தரத்தில் சும்மா குறைந்த அளவு, அது கோடை காலத்தில் மாத்திரம் ஊற்றினா போதும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லைங்க. மெயினாக இதுக்கு வந்து இந்த டைபாக் டிசீஸ் தான் வரும். அதுவும் இல்லாமல் இந்த செடிக்கு வந்து காற்றோட்டம் இருக்கணும். அந்த கிளைகள் வந்து ரொம்ப புதார் மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாதுங்க. அப்பப்போ நீங்கள் இந்த மெலீஸாக வரும் பாருங்கள், அந்த ஸ்டெம்லலாம் உங்களுக்கு பூக்கள் பெருசாக வராது. அதனால் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் முதல் 3 மாதம் வந்து பூக்க விடாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பூக்க விட்டிங்கன்னா செடிகள் வளர்ச்சியாக இருக்காது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பூக்கள் வரும்போது எந்த ஒரு துளிர் இலைகள் அதெல்லாம் வராதுங்க. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு அந்த செடிக்கு நல்லா அந்த ஸ்டெம்மெல்லாம் நல்லா திக்காக வரணும், இலைகள் நிறையா நல்லா புஷ்ஷியாக வரணும்னா 3 மாதத்துக்கு நீங்கள் பூக்க விடாதீங்க. அந்த முட்டுக்கள் வரும்போதே கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக உரம்னு பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த முதல் 3 மாதத்துக்கு எந்த உரமுமே கொடுக்க வேணாங்க. வெறும் அந்த பூக்கள் வந்து அந்த பூக்களை மாத்திரம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நர்சரியில் அந்த செடிக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக உரம் போடக்கூடாதுங்க. அதுவும் இல்லாமல் மண் கலவையிலேயே நம்ம தொழு உரம் போட்டிருக்கோம். நல்ல அந்த செம்மண் இருக்கும், அதில் இருக்கிற சத்துக்களே போகும். நீங்கள் மேலும் உரங்கள் போட்டிங்கன்னா அது ஓவர் ஃபெர்டிலைசர் ஆகி அந்த மண்ணானது காரத்தன்மையாக மாறிடும். எப்போவுமே ரோஜா செடிகள்லாம் அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான், அசிடிக் சாயிலில் தான் நல்லா வளரும். அதாவது சாயில் பிஹெச் லெவல் 6.0 to 6.8 அந்த மாதிரி இருக்க மண்ணில் ரொம்ப நல்லா வளரும். நீங்கள் அதிகமான அந்த ஓவர் ஃபெர்டிலைசர் ஆகிடுச்சிங்கன்னா அந்த செடியானது சரியாக வளராது. 3 மாதத்துக்கு அப்புறம் வெறும் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் மாத்திரம்தாங்க தரணும். அதாவது டீ பவுடர். இந்த டீ பவுடர்லாம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தான் நீங்கள் செடிக்கு ஊற்றணும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான டீ பவுடரில் சில அமிலங்கள் வந்து அந்த செடிகளுக்கு கெடுதல் செய்யும். அதனால் டீ பவுடர் மாத்திரம் கொஞ்சம் கொதிக்க வைங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் போதுங்க. காஃபி பவுடரும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மண்புழு உரம் 1 கைப்பிடி போடலாம். தொழு உரம் 1 கைப்பிடி போடலாம். ஆட்டு தொழு உரம் போடலாம். ஆனால் கோடை காலத்தில் மாத்திரம் வேண்டாங்க. ஏன்னா ஆட்டு தொழு உரம் அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது. அதனால் மழைக்காலம் இந்த குளிர்காலத்துலலாம் போடுங்க. இந்த ஏப்ரல் மே மாதத்துலலாம் தேவை கிடையாது. அப்புறம் இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட் மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க. பஞ்சகாவியா கூட நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க. பாஸ்பரஸ் உரம் மாத்திரம் தர வேண்டாம். முதல் 3 மாதத்துக்கு பொட்டாசியம் உரமும் தர வேண்டாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் செடி இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பூக்க விடலாம். இப்போ வந்து நீங்கள் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச வாழைப்பூ கரைசல், அப்புறம் வாழைப்பழ கரைசல் ஒரு 5 நாள் ஊற வச்சு அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு தரலாம். சீவீடு லிக்விடாக இருந்ததுன்னா 2 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். சாலிடாக இருந்துச்சுன்னா சீவீடு 1 டீஸ்பூன் நீங்கள் கொடுக்கலாம். எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான உரங்கள் தேவையில்லைங்க. இது நிறையவே பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நர்சரியில் என்ன கொடுப்பாங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் தருவாங்க. ஒரு நிமிஷம் என்னென்னா, இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது செடியானது காரத்தன்மை அதிகமாகிடும். அதனால் செடியினுடைய வாழ்நாள் வந்து குறுகிடும். ஆனால் நர்சரியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் தருவாங்க. அவங்க என்ன தருவாங்கன்னா டிஏபி. இது வந்து 10 இன்ச் பாட்டுனா 10 பால்ஸ் கொடுப்பாங்க. 12 இன்ச் பாட்டுனா 15 பால்ஸ், 15 இன்ச் பாட்டுனா 20 பால்ஸு. சரிங்களா? இதை வந்து அந்த தொட்டியுடைய ஓரமாக அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா
என்பிகே 19-19-19 அப்படி இல்லைனா என்பிகே 20-20-20. இது வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசருங்க. இது வந்து ஆன்லைனில் தான் அமேசானில் விற்கிறாங்க, அங்கே வாங்கிக்கிங்க. இதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த தொட்டியோட ஓரத்தில் போட்டுட்டு உடனே மூடக்கூடாதுங்க மண்ணை. அது ஏன்னா இது வந்து அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும், அது வெப்பம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த வேர்களும் பாதிக்கப்படும். அதனால் வெறும் தண்ணியை மாத்திரம் ஊற்றணும், கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா மண்ணை மூடிட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க. இது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நர்சரியில் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நிறைய இந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்சின் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. நீங்கள் இதுவே பண்ணுங்கள், இதுவே போதும். அடுத்ததாக இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசருங்க நீங்கள் கொடுக்க செடியுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவாயிடும். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு வர வேண்டிய செடினா ஒரு வருஷத்துலேயே அது வந்து நிறைய பூத்துட்டு அது வாடி போயிடும். அதனால் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கெமிக்கல் ஃபர்டிலைசரும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஆர்கானிக் இந்த வாழைப்பழ கரைசல் அந்த மாதிரியான நம்ம ஆர்டினரியாக தரும், இது நம்ம ஆர்கானிக்காக தரோங்க இல்லைங்களா மற்ற காய்கறி செடிகளுக்கு, அது ஒரு 15 நாளைக்கும் ஒரு தடவை கொடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த சம்மரில் ரோஜா செடிகள் கொஞ்சம் டார்மன்சி பீரியடில் இருக்கும். அந்த டைமில் மாத்திரம் நீங்கள் எந்த ஒரு ஃபர்டிலைசருமே தராதீங்க, வெறும் தண்ணியை மாத்திரம் ஊற்றுங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா ஜூன் ஜூலைக்கு மேலே தான் அதுங்க அந்த செடிகள் வந்து பூக்க தொடங்கும். அப்போத்துலேருந்து நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். எப்போவுமே மழை காலத்தில் சாலிட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணுங்க. கோடை காலத்தில் லிக்விட் ஃபர்டிலைசர் தரணும். ஏன்னா மழை காலத்தில் நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது அந்த மழை தண்ணியில் அது கரைஞ்சி போயிடும். ஸோ சாலிட் ஃபர்டிலைசர்னால் உங்களுக்கு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக இருந்து அந்த செடிகளுக்கு போய்கிட்டே இருக்காங்க. சம்மரில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் தராதிங்க. ஏன்னா ஏற்கனவே டெம்பரேச்சரும் ஹீட்டாக இருக்கும். நம்ம மண்ணில் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது அதிகமான சூடாகி அந்த சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் கருக தொடங்கும், சரிங்களா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ரோஜா செடிகளுக்கு கடுகு புண்ணாக்கு கூட கொடுக்கலாங்க. மஸ்டர்ட் கேக்கும் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாங்க. ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்டிலைசர் எதுனா எப்சம் சால்ட்டு. இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது அந்த பூக்கள் நல்லா அந்த நிறம் வந்து நல்லாயிருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும், நிறைய பூக்களும் பூக்கும். இது வந்து எல்லா காலத்துலேயுமே பூக்கக்கூடிய ஒரு செடி தாங்க. கொத்தாக தாங்க பூக்கும், ஒரு லைட்டாக ஸ்மெல்லு கூட இருக்கும் இதில். அடுத்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ப்ரூனிங் மஸ்ட், அதாவது அந்த கிளைகளை வந்து அப்பப்போ கட் பண்ணணும். பூக்கள் பூத்த உடனே இது தாங்க பூக்கும். ஒரு 4 நாள் நீங்கள் வந்து அதோடைய அழகை ரசிச்சுட்டு அது வாட தொடங்கும் போது ஒரு 4 இலை விட்டுட்டு கீழே ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணிடணுங்க. ஏன்னா இந்த பூக்களுக்கு தான் இந்த சத்துக்கள் போகுமே தவிர மற்ற பாகங்களுக்கு போகாது. இதனால் புது இலைகளோ புது கிளைகள் இதெல்லாம் உருவாகாது. இந்த 45 டிகிரி ஆங்கிளில் எதுக்கு நான் கட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணும்போது இந்த தண்டில் இருக்கக்கூடிய அந்த திரவம் இருக்கு இல்லைங்களா, அது பேர் சைட்டோபிளாசம் சொல்லுவோம், அதெல்லாம் ஆவியாகிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் மழை தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் படுறதுனால அங்கே ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ நீங்கள் கட் பண்ண இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் மஞ்சள் தூளும் நீம் ஆயில் இருக்கு இல்லைங்களா, வேப்ப எண்ணெய், அதையும் கலந்து அங்கே வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா சாஃப் இருந்தால் அதையும் தண்ணியில் கலந்து அந்த கட் பண்ண இடத்துல வச்சிடணும். அடுத்ததாக இந்த காஞ்ச இலைகள் அப்புறம் மஞ்சளான இலைகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுலேயும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது வந்து செடிகளை பாதிக்கும். மெயினாக இதில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படுங்க. அடுத்ததாக இதுக்கு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணணுங்க ஒவ்வொரு வருஷமும். அப்போது அந்த நீங்கள் ஹார்ட் ப்ரூனிங் எப்போனா அக்டோபர் அண்ட் நவம்பர் மாதத்தில் தான் பண்ணணும். அப்போ வந்து மண்ணிலேருந்து 1 அடி அளவுக்கு அந்த ஸ்டெம்மை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நல்லா அந்த திக்கான ஸ்டெம்மை விட்டுட்டு மற்ற எல்லா கிளையையும் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அப்போ பண்ணிங்கன்னா டைபாக் டிசீஸ் கண்டிப்பாக ஏற்படும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரோஜா செடிகளுக்கு மண் கலவையை கண்டிப்பாக மாற்றிருந்தாங்க. புது மண் கலவையில் தான் வைக்கணும், சரிங்களா. இல்லைன்னா அந்த செடி சரியாக பூக்காது. நான் இந்த செடியை பல்லாவரம் சந்தையில் 80 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப சின்ன செடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் ரோஜா செடி நிறைய வருஷத்துக்கு நல்லா வரும், நிறையவே பூக்கள் பூக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.